ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கிருந்து கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டாக நிற்கிறோம். அமெரிக்காவில் எங்களோட வீட்டாக நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் இப்போ போய் மார்க்கெட்டில் போய் நண்டு வாங்கி கொண்டு வந்தேன். இன்றைக்கு நண்டு குழம்பும், நண்டில் ஒரு நல்ல ஒரு குழம்பும் வச்சு ஒரு வாட்டர் மிலனும் ஒன்று வாங்கி கொண்டு வந்தேன்னா அதிலே ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சு குடிக்க போகிறோம். அதோட இன்னும் சில விஷயத்தை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதற்கு முன்னே யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போத்தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன் நாங்கள் இந்த மீன் எங்கட விட்ட மீன் வளர்க்குறோம். அப்போ உங்களுக்கு அந்த மீனை உங்களுக்கு ஒரு காட்டிட்டு அப்படியே நண்டு குழம்பு வைக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் நண்டு வாங்கி வந்துட்டோம். உயிர் நண்டு தான் பாருங்க. இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு மண் சட்டியில் எங்களோட கார்டனில் சமைச்சு சாப்பிட போகிறோம். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அப்படியே கண்டினியூவாக பார்த்து கொண்டுருங்க. பாருங்க, இதில் மண் சட்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் இப்போ கார்டனில் கொண்டு சமைக்க போகிறோம். இப்போ இதில் அடுக்கு வச்சிருக்கு. இது என்னத்துக்கு? இது தயிர், இந்த தயிர் பச்சடின்னு சொல்லி போடுறதுக்கு குக்கும்பரும், தக்காளி பழம், மிளகாய் கொஞ்சம், வெங்காயம், கேரட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இந்த வெயிலுக்கு நல்ல இது சாப்பிடுறது. இது இந்தியாவில் நண்டுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பிலை, ரம்பு எல்லாம் போட்டு வச்சிருக்குது. இது எங்களோட கல்லூரல்ல நாங்கள் மிளகு, சீரகமும் உள்ளியும் குத்தி வச்சிருக்கிறோம். இது நண்டுக்கு தான். இன்னைக்கு நாங்க பெரிய ஒரு வாட்டர்மெலன் வாங்கியிருக்கிறோம். இது $9. இது இந்த வெயிலுக்கு செமையா இருக்கும். ஜூஸ் அடிச்சு குடிக்க போறேன். இப்போ வாட்டர்மெலன் வெட்டி ஜூஸ் அடிச்சு குடிச்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ நண்டு கறி வைக்க போகிறோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு தான் நாங்கள் இப்போ நண்டு கறி வைக்க போகிறோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க, இவ்வளோ ரெட் கலராக இருக்கண்டு. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஜூஸ் அடித்து குடிக்க போகிறோம். அப்படியும் இதை எத்தனை நாளை காணும் சாப்பிட? இது எப்படியும் 1 வீக்குக்கு காணும். ஆனால் அதுக்கிட்ட என்ன நாங்கள் குடிக்கணும். இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது ஹெல்த்தி இல்லை. அதனால நாங்கள் 2 days 3 daysலாம் முடிக்கணும். ஓகே, அப்போ நாங்கள் ஜூஸ் அடிச்சுட்டு இதான் முடிய பார்ப்போம். ஓகே, இந்த வாட்டர்மெலன் நாங்கள் அந்த ரெட் பகுதி எடுத்துட்டு இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்லோ, இது அந்த வெள்ளை பூசணிக்காய் மாதிரி இதை குட்டி குட்டியா அந்த தோலை சீவிட்டு கட் பண்ணி போட்டு நாங்கள் அந்த கூட்டு செய்யறது, அந்த வதக்கி இது மாதிரி சுரக்காய் சுண்டுவோம், அப்படி சுண்டினாலாம் இது செம டேஸ்டா சரியான ஹெல்த்தியாம். இது இப்போ ஜூஸ் அடிக்கிறதுக்கு வட்டி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒரு பீஸ் ஒன்று எடுத்து சாப்பிட்டு கொண்டு பார்த்தோம். பார்ப்போம் எப்படி டேஸ்டாக இருக்கு இந்த மாதிரியான்னு. தேன் மாதிரி தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஜூஸ் இதை விட டேஸ்ட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் வாட்டர்மெலன் ஜூஸ் அடிச்சுட்டு அப்போ ஐஸ் போட்டு குடித்தா நல்லா இருக்கும் தானே. அப்போ ஐஸ் எடுக்கப்புறம் அதான் இந்த ஃப்ரிட்ஜில் எடுக்கிறேன். பாருங்க, வேலை செய்யுது. இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் அடித்தாச்சு. அப்போ கிளாஸுக்கு ஊற்றி கொண்டிருக்கிறோம். குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறோம். அப்போ ஜூஸ் அடித்தாச்சு. வாட்டர்மெலன் குடிச்சு பார்ப்போம். ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே ஜூஸை குடித்தோண்டு இப்போ நாங்கள் கார்டனில் நண்டு கறி வைக்க போகிறோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்க. நண்டு கறி வைக்கிறத காட்டுறோம். பாருங்க, இதில் சுரக்காய் கண்டு நட்டுருக்கிறோம். இப்போ தான் மந்து ஒன்று இருக்குன்னா இப்போ கல்லெல்லாம் கொண்டு வச்சாச்சு. இதில் விறகும் இருக்குது. பாருங்க, இது அந்த பழத்தில் உள்ள இது.
அதை வச்சு மூட்டிட்டு நாங்கள் வந்து நண்டு உடைக்க நான் காட்டுறேன். வந்தாச்சு. இதில் சும்மா நெருப்பு குச்சியை தட்டி வச்சு விட்டா பக்கண்டு பிடிக்கும். ஆனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ கொளுத்தில்லை, நண்டெல்லாம் உடைச்சிட்டு வச்சுட்டு அப்படியே சமைக்க கொளுத்துனா நண்டை வந்து கழுவுறோம். இதில் இந்த விரலில் இதில் இருந்தால் வருது மழை நீர் சேகரிப்பு முறை. பாருங்க நண்டு ஓடுற நிப்பாட்ட உடைச்சதுக்கு போட்டாச்சு பாருங்க. இப்போ வந்து நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு சமைக்கக்குள்ளே காட்டுறேன். ஓகே, நண்டெல்லாம் வெட்டி கழுவி கொண்டு வந்தாச்சு பாருங்க. எல்லாம் நீட்டாக கழுவியாச்சு. இனி வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் பாருங்க. இன்றைக்கு வந்து மண் சட்டியில் ஒரு சமையல் செய்து பச்சை அரிசி சோறோட நல்ல ஒரு புடி கொண்டு பிடிக்க போகிறோம். பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ அடுப்பை மூட்டியாச்சு. இப்போ வந்து சமைக்க போகிறோம். ஓகே, இப்போ அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கு. சட்டி எடுத்து வச்சுட்டு நாங்கள் இப்போ சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். சுத்தமான ஒலிவ் ஆயில் வந்து என்னன்னு சொல்லுங்க, பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் அப்ப சின்ன சீரகம் இல்ல, இது வந்து பெருஞ்சீரகம் தான். பெருஞ்சீரகத்துல சின்ன நீங்க வாங்கி வந்துட்டீங்க. ஓகே, நெருப்பு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்காரு பாருங்க. இன்றைக்கு வந்து ஒரு நண்டு கறி வச்சு வெள்ளை பச்சை அரிசியில தான் இன்றைக்கு நான் சாப்பிட போறேன். இது வந்து வெள்ளை பூண்டு மிளகாய், தமிழ்ல கதைங்க சுத்த தமிழ், பச்சை மிளகாய் அண்ட் வெள்ளை பூண்டு வரக்கூடாது. ஓகே, இது கருகத்துல, இது வெங்காயம். ஆனா சட்டி சூடாக்கும் முதல் போட்டா இதுதான் பிரச்சனை. இது வந்து இடிச்ச என்ன மசாலா ஐட்டம். இது வந்து கடைசியா நண்டுக்கு கடைசியா போட்டுறதுனால நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாம் போட்டு. ஓகே, அப்போ நீங்கள் இஞ்சால கறி வேகுது. நான் உங்களுக்கு வந்து எங்களோட வீட்டு தோட்டத்தை காட்ட போகிறேன். அப்படியே பாருங்க, வீட்டு தோட்டத்தை தான் நான் கண்டினியூவாக காட்ட போகிறேன். காட்டிட்டு இஞ்சால திருப்பி வந்து நண்டு கறியை காட்டுறேன். இது வந்து உப்பு போடுறேன். வெங்காயத்துக்கு வந்து உப்பு போட்டா இதான் நான் சிவப்பா இருக்குது உப்பு. இது வந்து இந்த உப்பு. பாருங்க, இப்போ வந்து அங்கால நண்டு கறி வந்து எல்லாம் வெங்காயம் பிஞ்சு மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி கொண்டிருக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் தோட்டக்கீரை. தோட்டக்கீரை நாங்கள் போட்டுதாங்க பாருங்க, எல்லாம் முளைச்சிட்டுது பாருங்க. அமெரிக்காவில் வந்து நாங்கள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து அமெரிக்கா வந்தாலும் எங்களோட விவசாயத்தை கைவிடக்கூடாதுன்றக்காண்டி பாருங்க தோட்டக்கீரை நாங்கள் எங்களை தோட்டத்தில் செய்கை பண்ணியிருக்கிறோம். அப்படியே இஞ்சால பாருங்க பொன்னாங்காணி ஸ்ரீலங்காலேயே நீங்கள் இப்போ பாருங்க குளம்பளியை தான் கூடுதலாக இருக்குது. இப்போ குறைஞ்சி கொண்டு வருது. இப்போ நாங்கள் வந்து இது வந்து அமெரிக்காவில் வந்து பொன்னாங்காணி செய்கை செய்திருக்கிறோம் பாருங்க. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பொன்னாங்காணி தான். இது கிழமையில் 2-3 நாளைக்கு வந்து நாங்கள் பொன்னாங்காணி கீரை சுண்டி சாப்பிடுவோம். யாராவது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பொன்னாங்காணி கீரை தேவை என்று சொன்னால் என்ன கொமெண்ட்ஸில் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் நேராக வந்தாலும் நான் உங்களுக்கு பொன்னாங்காணி கீரை வந்து தருவேன். இதில் பாருங்க நாங்கள் பைத்தை நட்டுக்கிறோம் பாருங்க. இது வந்து குரங்கு வால் பைத்தை பாருங்க எந்தளவு பெரிய காய் என்று சொல்லி. இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கிழமை தான் நாங்கள் புதுசாக பிடுங்க போகிறோம். இப்போ வந்து நல்ல பெரிய காயாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து பாருங்க வெண்டிக்கட்டு நட்டு நாங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு இது பூக்கக்குள்ள திருப்பியும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இதில் பாருங்க சாடிக்குள்ள நட்டுருக்குறோம். இதில் வந்து பாருங்க முருங்கை கண்டு நட்டுனாங்க பாருங்க, வளர்ந்து கொண்டு வேற கீழே வந்து வேப்பங்கண்டு நிற்கிது பாருங்க. இது வேப்பங்கண்டு. இஞ்சால வந்து முடக்கொத்தான் நிற்கிது. இது வந்து ரோஸ்மேரி. இதில் பாருங்க முடக்கொத்தான் நல்லா வருது. இஞ்சால பாருங்க தேசிக்கன்று நட்டுருக்கோம். அதுக்குள்ள வந்து தோட்டக்கீரையும் வந்து கொண்டிருக்கிறேன். இஞ்சால வந்து கொய்யா மரம் எப்படியும் இந்த வருஷம் காய்க்குமென்று எதிர்பார்க்குறேன். காய்ச்சா நான் உங்களை காட்டுறேன். அப்படியே இஞ்சால பாருங்க கறிவேப்பிலை கண்ணை நாட்டுறதுக்கு நல்ல குலை இருக்கு. இஞ்சால வந்து மல்லிகை, இது வந்து லெமன் கிராஸ், இது வந்து நீங்கள் பாருங்க பெசன் ஃப்ரூட் கண்டு தான் ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நடப்புறம் எல்லாம் தழைச்சி கொண்டு வருது. இது வந்து அவக்கோட மரம். இந்த பாருங்க இது இதில் வந்து கிழங்கு சமருக்கு வருது. விண்டருக்கு வந்து இல்லா போயிட்டு அப்படியே சமருக்கு வரும். இஞ்சால பாருங்க இது வந்து மணிவாழை. அப்படியே நான் தோட்டத்தை காட்டிட்டு இங்கே வந்தால் பாருங்க வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சது நல்லா வதங்கிட்டுது. நண்டு போடுவோம். ஓகே, சூடா இருக்குது. நாலு காத்தடிக்கிற வழியா எல்லா பக்கமுமே நெருப்பு போடுறது. ஆனா வெளியில குக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அமெரிக்காவில் வந்து மண் சட்டியில் வந்து நண்டு கறி வச்சு வெள்ளைப்பச்சை அரிசியோட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வந்து நண்டு வந்து நல்லா வதங்கி கொண்டிருப்பாருங்க. ஸ்ரீலங்காவிலே நாங்கள் வந்து நண்டு சமைச்சினாங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதால அதை காட்ட முடியலை. அப்போ வந்து நாங்கள் அமெரிக்காவில் சமைக்கக்குள்ள அதை உங்களுக்கு காட்ட கொண்டு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கேன். பாருங்க நெருப்பு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்குது. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இந்த நெருப்பு இதை சமைக்க கஷ்டமா இருக்குதுங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தபடியாக பசிக்கல. அப்போ தான் 4 நண்டு சமைச்சு கொண்டிருக்கோம். நல்ல வெயில் இருக்குது, நெருப்பு வெயில் இருக்குது அமெரிக்காவில். இதில் பாருங்க கிரேப்ஸ் நட்டுனாங்க பாருங்க, நல்ல குணட்டியாக காய்ச்சிருக்குது. இங்கே பாருங்க இதுதான் கிரேப்ஸ் பந்தல் மாதிரி போட்டிருக்கோம். நல்ல காய் காய்ச்சிருக்கு பாருங்க. நான் பால் யூஸ் பண்றது இல்ல, கூடுதலாவே தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்றது. நல்ல சுடுதண்ணியில் வந்து கறியை அவிய விட்டுட்டு லைட்டாக ஒரு கொஞ்சமாக பால் விட்டு சமைச்சா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கூடுதலாக இங்கே வந்து எல்லாருமே சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டிக்கு ஒலிவ் ஆயில் தான் கூடுதலாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கூடுதலாக ஒலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லது. தூள் போட போறோம். இது வந்து வவுனியாவில இருந்து நான் பார்சல் எடுத்த தூள். எங்க அம்மா அரைச்ச தூள் தான் இது. சம உரைப்பு இந்த தூள். இப்போ வந்து கரை பாருங்க கொதிச்சு கொண்டிருக்குது. நான் வந்து நண்டு கரைக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் பார்க்கவே வாயுறுது. மண் சட்டியில் முதன் முறையாக அமெரிக்காவில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசியோடு சாப்பிட போகிறேன். அப்போ வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தபடியாக ஒரு கொஞ்சம் பசி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நண்டுக்கரையோட ஒரு சாப்பாடு சாப்பிடணுமென்று தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்க, நண்டு வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு, நெருப்பு நல்லா எரியுது. இங்கே கொஞ்சம் தேங்காய் பால் விடுவோம் நண்டுக்கு. ஆனா சில பேர் வந்து நண்டு கறிக்கு வந்து புளி விடுறதுனா, ஆனா நாங்கள் எங்கட வீட்டை வவுனியாவில விடினியோ தெரியாதா, எங்கட வீட்டுல புளி விடுறது இல்லை.
இஞ்சி பூண்டு மற்றது வந்து மிளகு எல்லாம் போட்டு குத்தி வச்சிருக்கிறேன். இதை இதுக்குள்ள இப்ப போட போறேன். நண்டு சரியான வாய் கொண்டு சொல்லுவேன். அதுக்கு கட்டாயமா இது சேர்த்துக்கணும். நல்லா இப்போ வந்து எல்லாமே போட்டு நல்லா கறியை கொதிக்க விட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து வத்தி முடியத்தான் நாங்கள் இறக்க போகிறோம். இப்போ மூடுங்க. கறி வந்து கொதிச்சு கொண்டிருக்கு. அப்போ வந்து ஒரு பாட்டு வந்து இந்த மனசில் வந்து இதுதான் இப்போ வந்து பரவலாக எல்லாரும் படிக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி ஒன்று சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை என்னவே கவிதை கொட்டுதே நினைக்கவே கொட்டுதே. இதுதான் வந்து பிஎஸ். அப்போ புடுங்க போகிறோம். புடுங்கி பார்ப்பேன். 2 டைம் புடுங்கட்ட நிறைய காய்ச்சிருந்ததா நான் புடுங்கிட்டேன். இது அங்காலயம் இருக்குது. ஓகே. இது வந்து செம டேஸ்ட், சரியான ஸ்வீட். இது வண்டு கொல்லி இல்ல சரியா? இது என்னத்துக்கு ஜூஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்க? இது வந்து வயிற்றால் அடிக்கி வந்து வாய்ச்ச இது வந்து சுண்டி சாப்பிட்டா வயிற்றால் அடிக்கும். அதுக்குத்தான் இது கூடுதலாக இது அங்க வீட்டை நின்றது ஸ்ரீலங்கால. இங்க விதை எடுத்து கொண்டு வந்து போன வருஷம் போட்டேன். ஆனா முளைக்காதன்னு நினைச்சேன். இந்த வருஷம் முளைச்சிட்டேன். ஆனா இந்த வருஷம் இவருக்கு இதுக்கு இதெல்லாம் சூப் வச்சு கொடுக்கணும். இதுக்கு தயிர் போட்டு நல்லா குழைப்பேன். இது வந்து பிரியாணி செய்தால இல்லாட்டி இப்படி நண்டு கறி வச்சால இப்படி வந்து ஒரு தயிரும் போட்டு கேரட் குக்கும்பர் இது தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா குழைச்சிட்டு இதுன்னா அந்த பச்சடி அந்த மாதிரி அப்படி வருமா? செம டேஸ்டா இருக்கும். எனக்கு என்ன பேர் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் பிரியாணி செஞ்சா செய்கிறேன் நான். ஆனா மீன் செஞ்சா செய்கிறது இல்லை. குறைவு பிரியாணி செய்ய நண்டு மற்ற இறைச்சி கறி எதுவும் வைக்க அதையும் வச்சு இதையும் சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு. சூப்பராக இருக்கும். சூப்பர் டேஸ்ட் இது. இது வந்து இப்போ வந்து வெக்க தானே, வெயில் காலங்களில் இப்படியான சாப்பாடு சாப்பிட்டா நல்ல குளிர்மையாக இருக்கு. எப்படி இருக்குது? வாசம் பெறுது உங்களுக்கு? மூக்கு வந்து அப்படியே ஹமான்ட்டு நல்ல வாசம் வருது. சாப்பிட்டு பார்ப்போம். இதில் வந்து வெள்ளை பச்சை அரிசி. இது வந்து துவரம் பருப்பு, பயறு, உளுந்து, பாசிப்பருப்பு எல்லாமே போட்டிருக்கு இந்த சாம்பார்ல. அப்படி விக்கிறாங்க. சரி, நான் போறேன் இந்தியன் மார்க்கெட்ல. ஓகே. இதுல வந்து பாவக்காய் கறி குழம்பு. ஓகே.